நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், எனக்கு முன்னால் பேசி சென்ற தோழர் தமிழ்கொடி அவர்களுக்கும், எனக்கு பின்னால் தங்களுடைய ஆழ்ந்த கருத்துரைகளை வழங்குவதற்கு தோழர் கவி அவர்களுக்கும், தோழர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும், தோழர் ரமேஷ் அவர்களுக்கும், தோழர் வழக்கறிஞர் சத்யா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும், எமக்கு முன்னால் கூடியிருக்கின்ற டிஎன்பாளையம் பகுதி வாழ் பொதுமக்களுக்கும், வணிக பெருமக்களுக்கும், வியாபார பெருமக்களுக்கும், உழைக்கும் மக்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக நெஞ்சார்ந்த செவ்வணக்கத்தை செலுத்தி மகிழ்கின்றேன். நடைபெற இருக்கின்ற தேர்தல் இதுவரை இந்தியாவில் வழக்கமாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்களைப் போல அல்ல. இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் இடையேயான நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஜனநாயகம் என்கிற சித்தாந்தத்திற்கும் பாசிசம் என்கிற சித்தாந்தத்திற்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு யுத்தம். இது தேர்தல் அல்ல. இரண்டு விதமான சித்தாந்தங்களுக்கு இடையாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தம் தேர்தல் வடிவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதனம்னா என்ன? ஜனநாயகம்னா என்ன? சமத்துவம், ஏற்றத்தாழ்வு எந்த வகையிலும் வரக்கூடாது. ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சாதிய ஏற்றத்தாழ்வு, மத பாகுபாடு இவை எதுவுமே இல்லாமல் எல்லோரும் சமம் என்கிற சமத்துவத்தை போதிப்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம். ஆனால் பாசிசம் என்பது ஒவ்வொரு வகையிலும் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கக்கூடியது. ஒரே வரியில் சுருங்க சொன்னால் அதனுடைய ஒரே வார்த்தை சனாதனம். சனாதனம் என்றால் அங்கு ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டும். சாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக ஒருவருக்கு கீழ், ஒருவரின் ஆதிக்கத்தின் கீழ், ஒருவரின் அதிகாரத்தின் கீழ் தான் மற்றொருவர் வாழ வேண்டும் என்று போதிப்பதுதான் சனாதனம். அததான் அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றாங்க. சனாதன தர்மம், இந்து தர்மம், நால்வர்ண கோட்பாடு, மனு தர்மம், எந்த வடிவத்தில் எந்த வார்த்தையில் சொன்னாலும் கூட அதற்கு ஒரே அர்த்தம் தான், அது சாதிதான். சாதி கட்டுமானம் கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு தளர்ந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சாதிய கட்டுமானத்தை மேலும் இறுக்கி ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வருவதற்கான நடைமுறையை சாத்தியப்படுத்துவதற்கான பெயர் தான் சனாதன தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த பார்ப்பன பனியா கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன் ஜனநாயகம் வளர வேண்டும் என்று சொல்கிறோம்? பார்ப்பனிய சனாதன கும்பலிடத்தில் இந்த இந்தியாவின் ஆட்சி அதிகாரம் கைக்கு கிடைக்குமானால் என்ன நடக்கும்? இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை இவை அனைத்தையும் ஒழிக்கப்பட்டுவிட்டு எந்த உரிமையும் இல்லாமல் அரசியல் சாசனமே முடக்கப்படும். பிறகு என்ன நடக்கும்? சனாதன தர்மம் சட்டமாக்கப்படும். சனாதன தர்மம் சட்டமாக்கப்பட்டால் சாதி நிலைநிறுத்தப்படும், ஏற்றத்தாழ்வுகள் நிலைநிறுத்தப்படும். இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போதைக்கு இந்த இந்திய மண்ணில் ஒரு பெரிய பிரளயமோ அல்லது புரட்சியோ வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை தேர்தல் தான். எல்லா உலக நாடுகள் எங்குமே எல்லா பாசிஸ்டுகளும் தேர்தல் வழிமுறையில் மட்டுமே பங்கேற்று வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவதால் தன்னுடைய பாசிஸ்ட் குணத்தை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதே போலதான் இப்பொழுது இங்கே இந்திய மண்ணில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கோர முகம், பாசிச முகத்தை சனாதன வடிவத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறது. இவர்களை வீழ்த்துவதற்கும் அப்புறப்படுத்துவதற்கும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஒதுக்கி தள்ளுவதற்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை தேர்தல் வழிமுறை தான் என்றால் ஒவ்வொரு வாக்கும், ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியம். அதனாலதான் நாங்க இந்த கூட்டத்தை நடத்தி போகிறோம். அரசியல் படுத்தப்படாத மக்கள் இருக்கும் வரை கொள்கை இல்லாத அரசு உருவாகும் என்பதற்கேற்ப நாங்கள் எங்கள் மக்களை அரசியல் படுத்த வந்திருக்கிறோம். ஏன், எதற்கு, எப்படி என்று, எதற்காக இந்த கூட்டம், எதற்காக நாமல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆதரிக்கிறோம் என்பதை விளக்குவதற்காக தான் இந்த அரசியல் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம். இந்தியா முழுமைக்கும்
இந்த பாசிச ஜனநாயகத்துக்கு இடையேயான போட்டியில் இருமுனை போட்டிகள் நடக்கின்றன. ஒன்று காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணி. தமிழகத்திலோ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணி, இன்னொரு கூட்டணி கள்ளத்தனமாக இது நாள் வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் சுவைத்துக் கொண்டு மக்களுக்கு எதிரான கொடுங்கோன்மை சட்டங்கள் வந்தபோது அதை எதிர்த்து கொஞ்சமும் கேள்வி கேட்காமல் எதிர்த்து போராடாமல் வாய் திறக்காமல் மௌனியாக இருந்துவிட்டு இப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று சொல்லி நம்மிடம் வாக்கு கேட்டு வருகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரட்டை இலை கட்சி கூட்டணி. அது என்ன கள்ள கூட்டணி? கடந்த 5 மாதத்திற்கு முன்னர் வரை பாரதிய ஜனதா கட்சியோடு எல்லா விதமான உறவுகளிலும் நலன்களிலும் சொந்தம் கொண்டாடி கொண்டு இருந்துவிட்டு தேர்தல் என்று வரும்பொழுது தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி மீதும் ஆளும் வர்க்கத்தின் மீதும் கொதித்தெழுந்து போய் கோபமாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் இவர்கள் அந்த கட்சியில் கூட்டணியில் இல்லை என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் தனித்து நில்லுங்கள், நாங்கள் தனித்து நிற்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு அனைத்து கட்சிகளும் இருந்தால் இந்திய அளவில் நடைபெறுவது போல இரு முகாம் மற்றும் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலை இருந்தால் இங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அனைத்தையும் ஸ்வைப் பண்ணப்படும் என்பதால் தனித்தனியாக நின்று கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு தனித்து நிற்கிறார்கள். எங்கே வாக்குகள் ஒன்று சேர்ந்து ஒருமுகப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துவிடுமோ என்று சொல்றாங்க. டேய், நாடே பறி போகுது. மாநில அந்தஸ்து தேவையில்லையா? மாநிலம், இந்தியாவில் மாநிலம் என்றே ஒன்று இருக்கக்கூடாது என்று சொல்றாங்க. தமிழ்நாடு என்கிற மாநிலத்தை ஒரு மாவட்டத்தை போல மாற்றி அமைத்து விட்டு IAS IPS வச்சு நாங்க அட்மிட் பண்ணிக்குவோம் என்று சொல்றாங்க. மாநிலமே பறி போகுது. இதுல இங்க யாரும் பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள் என்றெல்லாம் இல்லை. தூய்மை என்றே ஒன்று இல்லை. இங்கு நாடு பறிபோகக்கூடிய சூழ்நிலையில் நம்மை காப்பதற்கு யார் சரியான நபரோ, யார் கொள்கையோடு இருக்கிறார்களோ அவர்களோடு தான் நாம் பயணம் செய்ய முடியும், அவர்களுக்குத்தான் நாம் வாக்கு செலுத்த முடியும். அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நாம் வாக்கு செலுத்த முடியுமா? பாராளுமன்றத்தில் 11 MPக்கள் இருந்த போது நீங்க என்ன செஞ்சீங்க? மக்கள் விரோத சட்டமான வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த விளைநிலங்களை நம்முடைய பூர்வகுடி மக்கள் இந்த மண்ணில் தாங்க தன்னுடைய பாட்டம் போட்டை எல்லாம் சீர்படுத்தி வைத்திருந்த இந்த விளைநிலங்களை 99 வருஷம் குத்தகைக்கு கார்பரேட் நிறுவனத்துக்கு தாரை வார்த்தைக்கு துடித்தீங்களே, அந்த சட்டத்தை ஆதரிச்சீங்களே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. குடியுரிமை திருத்த மசோதா என்று கொண்டு வந்தார்கள். அந்த குடியுரிமை திருத்த மசோதாவில் என்ன ஒரு குறிப்பா ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த மண்ணில் வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் அவர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடிகள், அவர்கள் வழிபடக்கூடிய கடவுளோ வழிகாட்டும் நெறிமுறையோ மார்க்கம் தான் வெளிநாட்டில் இருந்து வந்தது. ஆனால் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள், அவர்கள் தேசிய இனம் என்பது தமிழ் தேசிய இனம் தான். இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த குடியுரிமை திருத்த மசோதா மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள்? இந்த மண்ணில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் எல்லோரும் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்பட போகிறார்கள் என்று சொல்கிறது. இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் 11 MPக்கள் ஆதரித்து விட்டு பாராளுமன்ற கேம்பஸ்க்கு வெளியில வந்து நிற்கும் போது பத்திரிகையாளர்லாம் கேட்கிறாங்க, இந்த சட்டத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுதான் நீங்க ஆதரிச்சீங்களா என்று கேட்கிற போது அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் முழு மனதோடு, ஆன்ம சுத்தியோடு, இதய சுத்தியோடு தான் இந்த சட்டத்தை ஆதரித்தோம் என்று கொஞ்சமும் கூச்சநாச்சம் இல்லாமல் சொன்னாங்க. அவர்களுக்காக நம் வாக்கை செலுத்த வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் குரலாக ஒழிக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் எப்படி வாக்கு செலுத்த முடியும்? பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது? சங்பரிவார் கும்பல் என்ன சொல்லுது? இங்க வாழும் இஸ்லாமிய மக்களுக்கு நீங்கள் எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இங்கு வணிகம் செய்யக்கூடிய எந்த இஸ்லாமிய இடத்திலும் நீங்கள் வணிகம் செய்ய முடியாது. இந்துக்களின் பொருளாதாரம் இந்துக்களுக்கு என்று சொல்வது இதற்கு பெயர் தான் பாசிசம். என்றால் ஒருவனை அவனுடைய குடும்பத்தையோ இனத்தையோ வீழ்த்த வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை அடித்தால் அவர்கள் மேலெழும்ப மாட்டாங்க.
இந்த மண்ணில் தொடர்ந்து வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களை நீங்கள் பொருளாதார ரீதியாக அவர்களை முளைத்து போடும் போது நாதியற்று போவார்கள். ஒரு பக்கம் பாரதிய ஜனதா இஸ்லாமிய வெறுப்பை பேசுகிறது, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த குடியுரிமை திருத்த மசோதாவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து இந்திய முழுமைக்கும் போராட்டம் நடந்த போது அந்த போராட்டத்தில் துப்பாக்கிகளை பாரதிய ஜனதா சங் பரிவார் கும்பல் கையில் கொடுத்து பொதுமக்களை நோக்கி சுட்டுத்தள்ள சொன்னது. இதுதான் பாசிசம். இன்னும் பாசிசத்தின் எளிமையான வழி முந்தானத்தை நடத்தி திருப்பூர்ல நாப்கினுக்கு ஏண்டா ஜிஎஸ்டி போட்டாரு ஒரு பொண்ணு கேட்டுச்சு, அதுக்கு 3 பூந்து அடிச்சாங்களா, அதான் பாசிசம். தொடர் தமிழ் மொழி சொன்னாங்கல்ல, மணிப்பூர்ல குக்கி மைத்தின மக்கள் இடையே அந்த 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி நடுவோட்டில் நடக்க வச்சு கூட்டிட்டு போனாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் ஏடா செய்யறதே அயோக்கியத்தனம். அது எப்படி வீடியோ எடுக்க முடியுது உங்களால? அது வீடியோ எடுத்து எப்படி போட முடியுது? இதற்கு என்ன காரணம்? மனிஷா வால்மீகி விஷயத்திலும் இதுதான் நடந்தது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மனிஷா வால்மீகி ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை ஒரு பொண்ணு. அது அந்த பொண்ணு வீடு போந்து தூக்கி பாலியல் வன்புணர்வு செய்து நாக்கறுத்து முதுகு தண்டுவடத்தை உடைச்சு காலடி உடைச்சு கொலையே செய்தார்கள். அந்த சரி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா, என் பொண்ணுடைய உடம்பையாவது கொடுங்கடா, நாங்க எங்க சாஸ்திர பிரகாரம் நாங்க செஞ்சுக்கிறோம், அடக்கம் பண்ணிக்கிறோம் என்று கேட்டபோது அரசே தூக்கிட்டு போய் ஏறி ஓட்டுச்சு. இதெல்லாம் தான் பாசிசம். கொஞ்சமும் ஈவு இரக்கமற்றவர்கள், அவர்களுடைய சொந்த நலனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எம்ஜிஆர் ஆரம்பித்து அம்மையார் ஜெயலலிதா ஆரம்பித்து அந்த வழியில் வந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இது? அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இது? மோடியா லேடியா என்று கேட்டு இந்த தமிழக மண்ணில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியை ஓட விரட்டி எடுத்த அம்மையார் ஜெயலலிதா எங்கே? அம்மையார் ஜெயலலிதா இருந்தவுடன் மோடி எங்கள் டாடி என்று கொண்டாடி கூட்டணியில் போய் இருந்து கொண்டு உங்களுடைய சொந்த நலனுக்காக பொருளாதார நலனுக்காக தமிழக மக்களை அடிமைப்படுத்துறீங்களே, அடிமை எடப்பாடி பழனிசாமி, நீங்க எங்க? நீங்க எங்களிடம் மாத்தி கேட்டு வரீங்களா? என்ன தார்மை உரிமை இருக்கு? நீங்க எப்படி முதல்வர் ஆனீங்க? அம்மையார் சசிகலா அவர்களின் காலில் தவழ்ந்து ஊர்ந்து போய் நீங்க முதல்வர் பதவி அடைஞ்சீங்க. நீங்க ஊர்ந்து போய் காலில் விழுந்து முதல்வர் பதவி வாங்கியதில் இல்லை எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா உங்கள் வரலாறே அப்படிதான். அம்மையார் ஜெயலலிதா ஹெலிகாப்டர்ல மேல போனா கீழே விழுந்து கும்பிடுவீங்க, ரோட்ல கார்ல போனா டயர்ல விழுந்து கும்பிடுவீங்க. உங்க வரலாறே அப்படி. எம்ஜிஆருக்கு துரோகம் செய்தவர் ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்தவர் சசிகலா, சசிகலாவுக்கு துரோகம் செய்தவர் ஓபிஎஸ் துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி, இந்த 2 பேருக்கு துரோகம் செய்தவர் டிடிவி தினகரன். உங்க கட்சியே துரோக வரலாறு இருந்த கட்சி இன்று ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை வாக்காளர் பெருமக்கள் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணம் இது. இவர்கள் எதை செய்ய துணிய மாட்டாங்க. தேசிய கல்விக் கொள்கை, இந்தியா முழுமைக்கும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் போது அதுல ஒரு குறிப்பா ஒரு சட்டம் சொல்றேன். 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுன்னு சொன்னாங்க. இந்தியாவில் பிற மாநிலங்கள் அதை அமல்படுத்துவதற்கு தயங்கிய காலம் இந்தியாவில். அன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஐயா செங்கோட்டையன் இந்த கோவை சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ அவசரமா இருக்கிறார். நாங்கள் 5ஆம் வகுப்பும் 8ஆம் வகுப்பும் பொதுத் தேர்வு நடத்துவோம் என்று தமிழகமே கொந்தளித்தது. நாங்களும் போராடினோம். தேர்வு நடத்தப்படாது என்று பின்வாங்கினார். 5ஆம் வகுப்புக்கு தேர்வு வச்சா இனி அந்த குழந்தை தகுதிப்படுத்துறது நடத்துமா அல்லது ஃபில்டர் பண்றியாங்க? தகுதிப்படுத்துற பெயர்ல அதை தகுதி நீக்கம் செய்ய ஃபில்டர் பண்ணுவது. தகுதிக்கு ஒரு தேர்வு, படிப்பதற்கு இவனுக்கு படிப்பு வருமானத்துக்கு ஒரு தேர்வு. 5 வயது குழந்தை அது பரீட்சை எழுதுது, நல்லா பாட்டு பாடும், டான்ஸ் ஆடு, ரீல்ஸ் போடும், ஸ்டேட்டஸ் வைக்கும். அதை வைத்து அவருடைய அறிவியோ அல்லது தேர்வு எழுதும் திறனையோ நாம் மதிப்பிட்டு விட முடியாது. தேர்வு என்றால் இன்றைக்கும் எல்லோருக்கும் ஒரு பயம் வரும். அது தேர்வு, அதை எழுதி ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டார், தன்னோடு படித்த ஒரு மாணவி அடுத்த வகுப்பு 6ஆம் வகுப்பு செல்லும் போது இது நான் பின்தங்கிய நிலையில் இருக்கிறேனே என்று அந்த குழந்தை வேதனைப்படாதா? என்றால் எனக்கு இனிமேல் கல்வியே வராது போற என்று அந்த குழந்தை சிந்திக்க தொடங்கி விடாதா? 5ஆம் வகுப்புல தெரியாம தமிழ்நாட்டுல 8வது வரைக்கும் ஆள் பாஸ் வச்சிருக்கான் குழந்தை. அதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி லெவலே அது விளையாட்டுத்தனமா தான் இருக்கும். அதுக்கு படிக்கணும்னு தோணாது. ஏதோ பேருக்கு பால்வாடி கிளாஸ் போய் ஒரு கிளாஸ்ல வகுப்பறையில எப்படி நம்ம குழந்தைக்கு கத்து கொடுத்து 1க்கு வந்த டீச்சர் சொல்லணும் எல்லாம் சொல்லி கத்து கொடுத்து 1ஆம் வகுப்புக்கு அனுப்பிச்சு 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் பண்ணி ஒரு நிலைக்கு கொண்டு வரது பேர கல்வி. நீ என்ன எல்லாத்துக்கும் தகுதியோட என்ன கொடுத்தீங்கன்னா அந்த 5ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வி அடைந்த குழந்தை அடுத்தது என்ன செய்யணும்? அவங்க அப்பா தொழில செய்யணும். அடுத்தது அது மறுபடியும்
5ஆம் வகுப்புல செகண்ட்ஸ் வந்து படிக்க முடியாது. மறுபடியும் அவங்க அப்பா தொழில் செய்யணும். முதல் சாதி தொழில செய்யணும்னாங்க. இப்ப அவங்க அப்பா என்ன தொழிலை செய்யணுமோ அந்த தொழிலை செய்யணும்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை! இதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்களா ஆதரிக்கிறாங்களா? அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் உதவி திட்டம் இந்த தமிழ்நாட்டுல வராம இருந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நீட் தேர்வு தமிழ்நாட்டுல வராம இருந்துச்சு. அது எப்படி எடப்பாடி பழனிசாமி நீங்க வந்தது மட்டும் நீட் தேர்வு வருது, உதவி திட்டம் அமலுக்கு வருது? இது எப்படி சாத்தியம்? தமிழகம் முழுவதும் தமிழக மாணவ மாணவிகள் 30க்கும் மேற்பட்டோர் நீட் தேர்வுக்கு எதிராக தற்கொலை செய்து கொண்டார்கள். எங்கே எங்களுடைய மருத்துவ கனவு கனவாகவே போய்விடுமோ என்று பயந்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். அதற்கு எதிராக தமிழகமே போராடி. நீங்க என்ன செஞ்சீங்க? ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது கவர்னர் ஒப்புதல் வாங்கி பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினீங்க, தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வந்து விலக்கு வேணும்னு. அதற்கான பதில் கடிதம் திரும்ப பெற்றதா என்று 2 ஆண்டு காலமாக நாங்கள் கேட்டோம். ஒரு பதில் சொல்ல. தகவல் அறிவு உரிமை சட்டத்துல பிரதமர் அலுவலகத்துக்கு நாங்க போட்டு கேட்டோம். போட்டு கேட்ட உடனே பிரதமர் அலுவலகம் சொல்லுது, 2 ஆண்டுக்கு முன்னரே உங்கள் முதல்வர் அலுவலகத்துக்கு நாங்கள் பதில் கடிதம் அனுப்பிவிட்டோம், தமிழகத்துக்கு நீட் தேர்வு விலக்கு அளிக்க முடியாது என்று சொல்லி மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திய பின்பு இந்த ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு துரோகம் செய்றீங்களே பழனிசாமி, இது உங்களுக்கே நியாயமா? நீங்களாம் என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? நாங்க இதெல்லாம் செஞ்சோம் எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ஐயா கருணாநிதி இருந்தவரை தமிழ்நாட்டில் நுழையாத நீட் தேர்வு, அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை நுழையாத நீட் தேர்வு. விளையாட்டுக்கு நம்ம குழந்தைங்க சொல்லணும், எதிர்காலத்துல என்னவா போறேன், நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு ஒரு இதா சொல்லணும். இப்ப எந்த குழந்தையும் சொல்றது இல்லை. ஏன்னா அதுக்கு தெரியுது நீட் தேர்வுன்னு ஒன்று இருக்காமே, அது எழுதி பாஸ் பண்றது கஷ்டம். எனவே நான் டாக்டர் படிக்கல, வேற ஏதாவது இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன்னு குழந்தைங்க சொல்ற நிலைமைக்கு தமிழ்நாட்டை தள்ளி வச்சிருக்கீங்க. அன்பான மக்களே, இன்னொருத்தர் இருக்கான், இதுக்கெல்லாம் அப்ப அசகாய சூழன் சீமா எல்லாத்தையும் பேசிட்டு ஆனா பேசுறீங்கன்னாக்கா சாமிக்கு தோன்றும். ஒண்ணுமே இல்லை, ஒரு அரசியலின் தற்கொலை, தாந்தோண்டித்தனமாக பேசுவது. தோழர் கொளத்தூர்மணி அவர்களின் தயவில் ஈழத்திற்கு விடுதலை புலிகளின் வாழ்க்கை வரலாற்றை படம் பிடிக்க சென்ற சீமான் அங்கு ஏதோ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒட்டுமொத்த உலக அரசியலும் பேசியது போல, ஈழ விடுதலையை என் கையில் தான் கொடுத்தார் என்பது போல எல்லாம் நீங்க வந்து கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் உண்மையிலேயே என்ன தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், நான் மேதகு பிரபாகரன் அவர்களை எவ்வளவு மதிக்கக்கூடிய மதிப்பெண்ணு. என்னைக்குமே இப்படி சொன்னாலும் எனக்கு பிரபாகரன் மரியாதையே போயிடுச்சு. இதை சொல்றதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஏன்டா டேய், நீ ஒரு ஆளுன்னு உங்கள்கிட்ட வந்து சர்வதேச அரசியல், ராணுவம் அமைத்து, கப்பல் படை அமைத்து, விமானப்படை அமைத்து அவ்வளவு போராட்டம் நடத்திய தலைவர் பிரபாகரன் இங்கிருந்து படம் எடுக்க போன உங்கள்கிட்ட தான் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் பண்ணாரா? உங்கள்கிட்ட தான். ஏண்டா நீ உண்மையிலே சரியானாடா? என்ன சொல்றீங்க? இந்த நிலம் என் கையில கிடைச்சது, நீ செத்தங்கறியில அதையெல்லாம் சிலாகித்து கொண்டாடுறாங்க. எனக்கு தெரியல யார சொல்றீங்க நீங்க. இந்த நிலம் கிடைச்சது அப்படின்னா செத்த அப்படின்னு சொல்றீங்க. யார கொலை பண்ண போற? எங்களைவா, சிங்களமையா, ராஜபக்சையா, ஸ்டாலினியா, உதயநிதியா, யாரா கொல்ல போற? எதுக்குடா அந்த கையில அரசியல் பண்றியா? சண்டித்தனம் பண்றியாடா? தத்துவங்கள் தான் எங்களுக்கு முக்கியங்கிற. என்னடா தத்துவம் உனக்கு? ஒன்று கொண்டு வாங்குற. மீறி போனா உன் குடும்ப பிரச்சனை மேடை பேசுறீங்க. வீடே இல்லை, வீடே உனக்கு வீடு இல்லைங்கிறதுக்கு அது சமூகத்தின் பிரச்சனையா? அது சமூக பிரச்சனையா? இந்த வீடே தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு தெரியல. நாடு எவ்வளவு குடிப்பாங்க? நாட்டையா நீங்க குடிக்கிறீங்க. நீ வீடே உனக்கு கொடுக்குறியா? நாடு எப்படி தருவாங்க? இப்போ 4 நாளைக்கு முன்னாடி உன் பர்சனல் விஷயத்துல தலையிடல. ஆனா விஜயலட்சுமி பிரச்சனைய ஜெயலலிதா இருந்த வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி இருந்த வரைக்கும் என் மீது எந்த வழக்கும் தொடரல. ஆனா இப்ப ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் வழக்கு தொடர்றாங்க. அதனாலயே எடப்பாடி பழனிசாமியா அம்மையா ஜெயலலிதாவையும் நான் கொண்டாடுறேங்கிற. நீ வெக்கமா இல்ல? நீ உண்மையிலே இந்த மக்களுக்காக வேலை செய்யணும்னா விவசாயி சின்னம் முதல் வச்சிருந்த. இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல மக்கள் 250 ரூபாய் கூலி வாங்குறது. நீ என்ன சொல்ற? மக்கள் சும்மா உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போறாங்க, மனித உழைப்பு வீணடிக்கிறார்கள். அவ்வளவு யோகி நட நீ 56,000 கோடி அதானிக்கு கார்பரேட் நிறுவனங்கள் வரி தள்ளுபடி செய்த போது அதை பத்தி ஏன் சீமா நீங்க கேட்கல? நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிவிச்சார்கள், நிதியமைச்சர் கடந்த 10 ஆண்டுகளில் இதுவரைக்கும்
கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நாங்கள் செய்யப்பட்ட வரி தள்ளுபடியின் மொத்த தொகை 27 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதை பத்தி நீ ஏதாவது கேட்டியாடா? 250 ரூபாய் கூலி முதல்ல இந்த திட்டம் எப்படி வச்சு தெரியுமா? இந்த 100 நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிய கம்யூனிஸ்டும் ஏழை பாளைங்க விவசாய கூலி வேலை மட்டுமே தெரிந்த மக்கள். அவங்களுக்கு சொத்து இல்லை, நிலம் இல்லை, விவசாய கூலி வேலை மட்டும்தான் தெரியும். அவர்களுக்கு ஏதேனும் வருடத்தில் 365 நாள், அந்த 365 நாள்ல 100 நாள் வேலையை உறுதிப்படுத்தி கொடுங்க. அந்த தொகை இருந்துச்சுன்னா அவங்க ஒரு வாழ்வாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது அந்த திட்டம். அது எதுக்குன்னா, நீ சொல்ற மாதிரி அங்க போய் மாங்கு வேலை செய்யறதுக்குலாம் இல்லை. பெயருக்கு ஒரு ஆளுக்கு 10 அடி நீளம் 3 அடியாக நான் புல்ல செடிக்கிட்டு வந்திருக்கேன், பூண்டு செடி வடிக்கிட்டு வந்திருக்கேன். அவர்தான் சும்மா உட்கார வச்சுட்டே கொடுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா இவன் என்ன சொல்றான்? வேலை வாங்குறான். ஏண்டா எங்க அப்பத்தாலும் அம்மத்தாலும் தான் போய் கடப்பாடி மண்மடி வச்சுக்கிட்டு ஏரி குளத்துல தூர் வர முடியுமா? இங்க உள்ள கவுன்சிலர்ல அவ்வளவு அறிவட்டம்னா பொக்கலின் புல்டாசர் வச்சு எடுத்து எங்களுக்கு அவ்வளவு அறிவட்டம் நாங்க. இது ஏதேனும் ஒரு வடிவத்தில் ஏழை வாழைகளுக்கு அந்த தொகை அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும். கிராமத்துக்கு மணி புரோட்டி, மணி ரொட்டேஷன் அப்பதான் நடக்கும், பண சுழற்சி அப்பதான் வரும். அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு வாங்கும் திறன் அதிகரிக்கும். ஒரு டீ கடைக்கு போகலாம், ஒரு சந்தை செலவு பண்ணலாம், ஒரு போன் ரீசார்ஜ் பண்ணலாம். இந்த வேலையை நான் செய்ய முடியும். அதற்காக கொடுக்கப்பட்ட தொகை அவ்வளவு கரெக்டா கேட்கிறான். நீ எப்படா இது பண்ணுவ? உனக்கு இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு தெரியும். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், அதை கொடுத்தா என்ன சொல்ற? 1000 ரூபாய்க்கு பொறுத்தவங்க வாயில வேற மாதிரி இருக்கும். டேய், வளர்ந்த நாடுகள்ல மேற்கு ஐரோப்பிய, நெதர்லாந்து, ஸ்வீடன், ஸ்பெயினா படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க. அவன் டிகிரி முடிச்சிருப்பான் நம்ம மாதிரி. ஆனா வேலை வாய்ப்பு இருக்காது. வேலை வாய்ப்பு ஏன் இல்ல? டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்ப இங்க கூட என்ன சிக்கல்? தட்டை இருக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, கடலக்காய் போடுறதுக்கு மிஷின் வந்துச்சு, நெல் இருக்கிறதுக்கு மிஷின் வந்துச்சு. அதே கட்டு போட்டு வண்டி தூக்கிறது. 100 பேர் வேலை செய்யறது 2 மிஷின் 2 டிரைவர் வந்து செஞ்சுட்டு போயிடறான். அப்போ வேலை இல்லாத சூழ்நிலை வருது. அப்ப வேலை இல்லைனாக்கா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் மானத்தோடு சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் மக்களிடத்தில் வரி விதித்து வரி வாங்கி அதை மீண்டும் மக்கள் நல திட்டங்கள் என்கிற பெயரில் மீண்டும் மக்களுக்கே கொண்டு செலுத்துவதற்கு பெயர்தான் மக்கள் நல அரசு. அதை விட்டுட்டு இதை மீண்டும் மக்களுக்கு திருப்பி கொடுத்தா 1000 ரூபாய்க்கு போறதுங்கிறான். இவர்களை நாம் நீங்க பாத்துக்குங்க, இவங்களை என்னன்னு சொல்லிட்டு. வெளிநாட்டினா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா ஸ்டைஃபண்டுன்னு ஒரு தொகை தருவாங்க. ஏன் தெரியுமா? இல்லைன்னா அவன் கிரிமினலா மாறிடுவான், சமூகத்துக்கு ஏகப்பட்ட குற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவான், தன்னம்பிக்கை இழந்து விடுவான். தனிமை ஒரு சாத்தானின் இருப்பிடம் என்பதை போல இவர்களுக்கு ஒரு சூழல் வரும். அதையெல்லாம் அந்த சூழல் வரக்கூடாது. நாடு சரியான முறையில், நிர்வாகம் சரியான முறையில் செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த ஸ்டைஃபண்ட் தொகையை கொடுத்து உதவ வேண்டும். நீ சரியான அளவுல என்ன சொல்லிருக்கான்? கொடுக்குற 1000 ரூபாய் பத்தாது, 3000 ரூபாய் கொடுன்னு சொல்லியிருக்கணும். அததான் காங்கிரஸ் கட்சி இப்ப சொல்கிறது. ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் மகளிருக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள்களாக உயர்த்தி 250 ரூபாய் கூலியாக 400 ரூபாய் கூலியாக உயர்த்தி தருகிறோம் என்று காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு நிறைய சொல்லியிருக்காங்க. எளிமையாக சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் இது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை அல்ல, இது திராவிட காங்கிரசின் தேர்தல் அறிக்கை. இது திராவிட மாடல். திராவிட மாடலும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். சமூக நீதி, தேசிய நீதியை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதனால்தான் மக்களுக்கு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது. எனவே எனது அன்பான மக்களை, நடைபெற இருக்கின்ற தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர் தோழர் சுப்பராயன் அவர்களுக்கு கதிரேறுவாள் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.